ஃபங்க்ஷனுக்கு காவேரி வரதை பார்த்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து அவங்க குத்துவிளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து ஏற்றுறாங்க. அதை பார்க்குற விஜய் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி விஜய் வந்து ஸ்டேஜில் நிற்கிறத வந்து கங்காவும் வந்து குமரனும் பார்த்துடுறாங்க. கங்கா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரிக்கு இவ்வளோ பெருமையும் வந்து கிடைக்கிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அவங்களால பொறாமல் தாங்கவே முடியல காவேரி மேலே. காவேரி வந்து நல்லா வாழ்கிறாளே, நம்ம மட்டும் கஷ்டப்படுறவே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து கங்கா கிட்டே பேச வராங்க. ஆனால் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவேரி என்ன பண்ணுறாங்க, அக்கா வந்து இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு வர காவேரி வந்து விஜயம் வந்து அவங்க தாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, 2 பேரும் போயிட்டு வந்தீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, ஜேம்ஸ் வந்து சொன்னா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் வந்து ரூமில் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் பாஸ், ஆனால் எனக்கு வேலை மட்டும் வேணும் அப்படின்னோடனே கண்டிப்பாக வேலை தரேன் போதுமா அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே மனசு மாற மாட்டீங்கள, மாற மாட்டேன் போதுமா, நாளைக்கே நீ வேலைக்கு வரலாம் அப்படின்னோடனே நிஜமாவா பாஸ் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாரு, நீ வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ வந்துட்ட, உடனே வந்து எப்படி மனசு மாறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எங்கே மாறினேன், போவேன்னா தான் நினச்சேன், ஆனால் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன்னா கரெக்டாக தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணாரா, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, தாத்தா வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் வந்தேன் அப்படின்னா, அப்போது உனக்கு வேலை வந்து வரணுன்றதுக்காக நீ வரல, அதுக்கும் தான் பாஸ் சேர்த்து தான் வந்தேன் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே அப்படின்றாரு. என் கூட கிளம்பி வந்திருக்கான்ல அப்படின்னோடனே, உங்கள் கூட வா பாஸ், எப்போவுமே விஐபிஸ்லாம் லேட்டாக தான் பாஸ் வருவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, இந்த வாய்க்காண்டி இல்லைண்ணா பாஸ் விடுங்க பாஸ், எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பயங்கரமாக புலம்புறாங்க. அந்த காவேரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சால் நான் போயிருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க. இந்த மாதிரி காவேரி வந்ததும் விஜயும் காவேரியும் அதுவும் வந்து அவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு அப்படின்றதையும் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு குமரன். உண்மையிலேயே காவேரி வந்து கொடுத்து வச்சவ தான், எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு, எவ்வளோ பெரிய இடம் அவளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்னமும் கங்கா டென்ஷன் ஆகிறாங்க. பின்ன இந்த மாதிரி தேடின்னு போனால் பின்ன எல்லாம் தான் நடக்கும், அவள் தான் யாரும் வேணான்னா அந்த பணக்கார வாழ்க்கை தேடி தானே அவள் போனால், அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிச்சு, எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, அவள் என்னடி பண்ணா உனக்கு, எதுக்காடி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருமா, உனக்கு தெரியாது, அங்கே அவள் பண்ண வேலை என்னென்ன தெரியுமா, அவ்வளோ திமிரா இருந்தாமா. ஏங்கங்க இப்படி சொல்கிற, காவேரி எங்கே திமிரா இருந்தா, நம்மக்கிட்ட பேசலாம் ஓடி வந்தா, ஆனால் நீ தான் அவகிட்ட சரியாக பேச மாட்டேன்னு வந்துட்ட. காவேரி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா தெரியுமா, உங்களுக்கு அவள் வருத்தம் தாங்க முக்கியம், என்னோட வந்து கஷ்டம் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, நம்ம இப்படியே இருக்கணும், அவள் மட்டும் சந்தோஷமாக வந்து பெரிய இடத்துல வாழ்வா, அதானே முக்கியம். இப்போ என்ன தான் சொல்ல வரடி, ஏன் டீப்லாம் பண்ணுற அப்படின்னோடனே, பின்ன என்னம்மா சொல்கிற, இவர் எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இது